ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். டிமார்ட்டுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, இன்றைக்கி டிமார்ட்டில் அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை பெருசாக. இல்லைன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். சண்டேனா பில்டிங் பக்கத்தில் தான் கூட்டம். இங்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. ஜாமான் எடுக்கிற இடத்துல பயங்கர கூட்டமாக இருக்குது. கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம ஜாமான் எடுப்போம். என்ன எடுக்க காட்டுறது கஷ்டம்தான். நல்லா ஒரு தடவை சுற்றி டிமார்ட்டை பார்த்துக்கங்க. வீட்டில் போய் நான் என்ன பொருள் வாங்கி காட்டுறேன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. எனக்கு மொபைலை மிஸ் பண்ணிடுவோனோ, பேக்கை பிடிக்க முடியாது, ஒரு டென்ஷனாக இருக்குது. எண்ணெய்லாம் சாப்பாடு என்னென்னா பயங்கர விலையாக இருக்குது. மங்களகரமாக எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இந்த கூட்டத்துக்கு இடையில நான் கூட்டத்தையும் காட்ட முடியாது, ஜாமானும் வாங்க முடியாது. நல்லா டிமார்ட்டை பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. நான் இப்போது மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஜாமானை வாங்க போகிறேன். என் கூட ஒரு ஆள் இருந்தால் கரெக்டாக அவங்க வீடியோ எடுத்தோம், நான் ஜாமான் எடுக்கும், டக்கு முடிச்சுட்டு போயிடலாம். சரி, டாட்டா பை பை. வீட்டில் போய் சந்திக்கிறேன். எப்பா இதை எடுக்கிறதுக்குலாம் நாக்கு தள்ளிட்டு இன்னும் இருக்கே பாக்கி. எனக்கு டிமார்ட்டுக்கு வந்தால் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் எல்லாம் மறந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோட ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த செக்ஷனெல்லாம் என்ன எடுக்குன்னே தெரில, விலை தெரிய மாட்டேங்குது. மெயினாக அதுதான் எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. விலை எப்படி பார்க்கணும் என்ன எதுன்னு ஒன்றும் தெரில. யார்கிட்டையும் கேட்கவும் நமக்கு முட்டாள்னு நினச்சிடக்கூடாது. ரவையும் துவரம் பருப்பும் எடுத்துட்டேன். கீழே கொஞ்சம் வாங்கியாச்சு. மேலே வாங்க போய் பார்க்கலாம். சும்மா பார்க்கறதுக்கு பணமா காசா? வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு இங்கே வீடியோ முடிச்சிடுவோம் போல். வீட்டில் நேரம் போகாதவங்க நல்லா டிமார்ட் வந்து சுற்றி பார்த்தா நல்லா நேரம் போகும் நான் நினைக்கிறேன். என்கிட்ட தான் நேரமே இல்லையே. நேரம் இல்லைன்னா எதுக்கு மேலே சுற்றி பார்க்க வந்தால் நீங்கள் கேட்பீங்க. சும்மா சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு நல்ல பையல ஒன்று வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் 350 ரூபா 250 ரூபா இருக்குது. இது 400 ரூபாய்க்கு வெறும் ஒரே 1 ரூபா குறவான். வாங்க அந்த அன்றைக்கி வச்சு கிறங்கி பார்க்கலாம். இது 149 ரூபா, ரொம்ப சின்னதாக இருக்குது. தண்ணி பாட்டில் வச்சோம்னா இதெல்லாம் அத்துட்டு போயிடும். துட்டு தான் வேணும் மக்களே. துட்டு இருந்தால் எதையும் வாங்கலாம். இதெல்லாம் அழகாக இருக்குது. என்ன ரேட்டு தெரியலையே. இந்த பை கெட்ட கேடு 300 ரூபா பாருங்கள். இது நல்லா இல்லை 99 ரூபா. நீங்கள் சொல்கிறது கேட்க, நீ பையே வாங்க வேண்டாம் மூடிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்கிறது சரி கேட்குது எனக்கு. நான் இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். பையோடு தான் வீட்டுக்கு போவேன்னு. இது அழகாக இருக்குது. 200 ரூபா தான். ஆனால் வெயிட் தாங்காது. தண்ணி பாட்டிலாம் வச்சா கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. 200 ரூபானா பரவாயில்ல, வர்த்து தான். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் 400 ரூபா. நல்லா இழுத்தாலும் ரப்பர் மாதிரி வருது. இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 500 ரூபா. இது ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃபின்லாம் தாங்கும். ஆனால் 300 ரூபா. இது ரொம்பவே அழகாக இருக்குது. 800 ரூபா. இது ரொம்பவே அழகாக இருக்குது. 4000 ரூபா. இப்போ பை செக்ஷன் விட்டு செருப்பு செக்ஷனுக்கு வந்தால் செருப்பும் பயங்கர விலை அதிகமாக இருக்குது. என் பட்ஜெட்டுக்கு எதுவுமே இல்லையே. இருக்குது, ஆனால் பொறுமையாக தேடணும். போதும் ரொம்ப தேடினது. வாங்க இப்போ கீழே போயிடலாம். எல்லாம் கடைக்காரங்க என்ன அடித்து பற்றிடுவாங்க. ஒரு மோப்பம் வாங்கிக்கலாம். வீட்டு மோப்பை விஸ்கி கடிச்சு தின்னுட்டா. ஒரு லிட்ரு பாலும் வாங்கியாச்சு. ஒரு பண்டல் சோப்பு எடுத்துக்கலாம். இப்போ 10 பேஸ்ட்டும் எடுத்தாச்சு. இங்கே கூட்டம் அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு போச்சு.